நம்மான தேவனுடைய தற்சொரூபம். தேவனை பார்த்ததில்லை, இவரை பார்த்தீங்கன்னா போதும், இதுதான் தேவன். மார்க் லூக்கா யோவானில் பார்க்குறீங்களே, இயேசு இந்த பூமியில் நடமாடின இயேசு, அற்புதங்களை செய்த இயேசு, பேசின இயேசு. அவருடைய வார்த்தையில் தேவனை காணலாம், அவருடைய செயலில் தேவனை காணலாம், எல்லாவற்றிலும் தேவனை காணலாம், அவரிலே தேவனை காணலாம். தேவனை வெளிப்படுத்த வந்தவர். இந்த தேவனை பார்க்குறீங்க. பழைய ஏற்பாட்டு தேவனை பார்த்தாச்சு, ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக புதிய வெளிப்பாடு அந்த தேவனை குறித்து. யார்? எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்தையும் உண்டாக்குனவர் அவர் தான். இவர் யார்? எல்லாத்தையும் தாங்குகிறவர். சிருஷ்டித்தது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாங்குகிறவர். சூரியன் சந்திரன்லாம் வச்ச இடத்துலேயே அப்படியே இருக்குது பத்திரமா. ஏன்னா இவர் சொன்னார், சொன்னபடி ஆகிறது, அப்படியே நிற்கிதெல்லாம், கரெக்டாக வேலை செய்தெல்லாம். அப்போ சிருஷ்டித்தார், தாங்குகிறார். அது மட்டும் இல்லை, இந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கமே அவர் தானாம். 16ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் சிருஷ்டித்தவர், தாங்குகிறவர் மட்டும் இல்லை, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டதான் அவரால். அது மட்டும் இல்லை, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ கோல் ஆஃப் கிரியேஷன், எல்லாம் உண்டாக்கப்பட்டதனுடைய குறிக்கோளே அவர் தான். உண்டாக்கினவர் அவர் தான், உண்டாக்கப்பட்டதனுடைய குறிக்கோளே அவர் தான். கடைசியாக ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார். 18லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். 17லேருந்து வாசிக்கிறேன். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. நிலை நிற்கிறதுனா ஹீ இஸ் த சஸ்டெய்னர். அவர் தான் எல்லாத்தையும் தாங்குகிறவர். இப்போ சிருஷ்டிக்கிறார், தாங்குகிறார். எல்லா சிருஷ்டிப்பின் குறிக்கோளே அவர் தான். 4வது ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார். 18லேருந்து வாசிக்கிறேன். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். இப்போ கவனிங்க, சகல பரிபூர்ணம் அவளுக்குள் வாசமாக இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே, எங்கே வந்துட்டார் பாருங்க, அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. எந்த தேவனை பார்க்குறேன்? இயேசுவில் எந்த தேவன் வெளிப்படுகிறார்? எப்படிப்பட்ட தேவன்? சிலுவைக்கு சென்ற தேவன், எனக்காக உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன். பாவத்தில் விழுந்து போய் பாவத்துக்கு அடிமையாகி பிசாசுக்கு அடிமையாகி கிடக்கிற சமுதாயத்தை, மனுவர்க்கத்தை மீட்கும்படியாக தன்னையே பலியாக்கி கொண்டவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்த அந்த தேவனை இயேசுவிலே நான் காண்கிறேன். இந்த தேவன் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வடிவிலே நான் அவரை காண்கிறேன். இயேசுவை பார்க்கும்போது இந்த அன்பின் தேவனை காண்கிறேன், இவருடைய மீட்பை காண்கிறேன், எனக்காக ஜீவனையே கொடுக்கிற ஒரு நல்ல மெய்ப்பரை காண்கிறேன்.